மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு தேர்வு புரியுதா? என்னென்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? மொழியோடு விளையாடு, கண்டுபிடித்து எழுதுக, கண்டுபிடித்து எழுதுக. இந்த அட்டவணை, இந்த எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? இந்த எழுத்துக்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? இதை கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ மணமிக்க மலர் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா, எல்லீகை மல்லிகை. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் இதே மாதிரியே என்ன பண்ணிக்கணும், கேள்வியை எழுதிக்கிட்டு பதில் நீ ஏற்கனவே புத்தக பயிற்சி செஞ்சு அனுப்புனீங்க இல்லையா? எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நீ என்ன பண்ணுற, மணமிக்க மலர் அப்படின்னா என்னென்னு எழுதணும், மல்லிகை அப்படின்னு நீங்களே எழுதிடணும். இந்த பாக்ஸெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. புரியுதா? இந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கக்கூடாது. கேள்வி மட்டும் எழுதிக்கிட்டு பதிலை ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன், நீ அதிலிருந்து படிச்சுட்டு கேள்வி எழுதிட்டு நீயாக தான் பதில் எழுதணும். புரியுதா? மணமிக்க மலர் மல்லிகை. சிலந்திக்கு எத்தனை கால்கள்? சிலந்திக்கு 8 கால்கள். பந்தை அடிக்க உதவுவது மட்டை. பசுவின் உணவு புல். மீன் பிடிக்க உதவுவது வலை. ஒரு தின்பண்டம் அப்பம். இந்த டாபிக். அடுத்து கீழே பாருங்க, 2 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். புரிஞ்சுதா கண்ணே? அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுதுக. இதில் நான் குறித்து கொடுக்கறது மட்டும் நீங்கள் தேர்வு எழுதுனா போதும். 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏதேனும் 5 மட்டும் எழுதுங்க. பாரு, 2வது ஒன் மார்னிங், மேங்கோ ட்ரீ, நேச்சர், ஃபார்மர், சர்க்கஸ். புரியுதுங்களா? இது 5 மட்டும் எழுதி அனுப்புங்க. புரிஞ்சுதா? அடுத்து பாரு, 3வது டாபிக், கலங்கரை விளக்கம். இந்த சொல்லிலிருந்து புதிய சொல் கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சுதா? என்னென்னு நேற்றே சொல்லி ஏற்கனவே படிச்சிருப்போம். இம் களம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? கரை. விளக்கம், கரை விளக்கம் எழுதிக்கலாம். அடுத்தது வேறு என்ன எழுதலாம்? கவி. இதெல்லாம் போன வகுப்புலேயே பார்த்தேன் இல்லையா? இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து 4வது டாபிக் வேண்டாம். 5வது கடல் வளங்களை கண்டுபிடிப்போம். நீங்கள் என்ன எழுதணும்? கடல் வளங்கள் அப்படின்னு போட்டு இங்கே நம்ம எழுதியிருப்போம் இல்லையா? அதெல்லாம் படிச்சுக்கணும். நீயாக தான் எழுதணும். என்னென்ன? சிப்பி, பவளம், மீன், முத்து, ஆமை, சங்கு. புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்களாக எழுதிடணும். புரிஞ்சுதா? இந்த கட்டம் போட்டு இருக்கக்கூடிய இந்த சொற்கள் இதெல்லாம் நீ எழுதி வச்சுக்கக்கூடாது. கடல் வளங்கள் அப்படின்னு போட்டு இந்த 6ம் நீ அப்படியே தான் எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்து சரியான சொற்களை எடுத்து பொறுத்துக. இது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எழுதிட்டு இந்த இதையும் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு இதே மாதிரியே நம்ம இங்கே டிக் பண்ணி இங்கே எடுத்து எழுதணும் இல்லையா? வீட்டுக்கு ஒரு டேஸ் வளர்ப்போம், மரம். அங்கே டிக் பண்ணி நீயும் தேர்வு எப்படி எழுதணும்? இப்படி தான் எழுதணும். புரிஞ்சுதா? உயிர் கொடுப்பான் தோழன். நேர்மை எப்போதும் நன்மை தரும். இங்கே எழுதிக்கோ. புரிஞ்சுதா? கொடுத்து டேஸ் இன்பம் மகிழ்வது. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதணும். டேஸ் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும். குழந்தை. அதை இங்கே எடுத்து எழுதணும். சரியா? தேர்வு நீ இதே மாதிரியே தான் எழுதணும். அந்த பாக்ஸு இங்கே கேள்வி எழுதிக்கோ. இந்தாண்ட 2 சொற்கள் இருக்குது இல்லையா? அதில் எதுன்னு டிக் பண்ணிவிட்டு நீ எடுத்து எழுதணும். புரிஞ்சுதா? 5 டாபிக் தான். நல்லா அழகாக எடுத்து எழுதி அனுப்பணும். புரிஞ்சுதுங்களா? கையெழுத்து அழகாக இருக்கணும். புரிஞ்சுதா? கீழே உங்கள் பெற்றோர்கிட்ட என் மகன் பார்க்காமல் எழுதினான் அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு தான் நீ எனக்கு அனுப்பணும். நீங்களே கரெக்ஷன் பண்ணி அனுப்புங்க. புரிஞ்சுதா? நன்றி.